வெல்கம் டு விஜய் மாமிஸ் கிச்சன். நான் இப்போ பண்ண போகிறது மலால் லட்டு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். அப்புறம் மில்க் மெய்டு இருந்தால் மில்க் மெய்டு வச்சுக்கலாம். அப்படி மில்க் மெய்டு இல்லைன்னு சொல்லிட்டா சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கணும் அளவுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் பன்னீர் போடும்போது. அதனால் ஃபுல் சிம்மாக வச்சுட்டு இப்போ நான் பன்னீரை போடுறேன். லேசாக கலரிட்டேன். லேசாக சூடு ஆடினோடனேவே மில்க் மெய்டை ஊற்றுறேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டு வேணும்னா நிறைய ஊற்றுங்க, இல்லை கொஞ்சமாக ஸ்வீட் போகிறோங்கிறவங்களுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மில்க் மெய்டை விட்டு கலரியாச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இதே சர்க்கரை பொடி போடுறதா இருந்தால் என்ன பண்ணணும், சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் போட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நல்லா சூடான உடனே பன்னீர் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கலரிட்டு இறக்கி வச்சு சர்க்கரை பொடியை போட்டு நல்லா கலந்து பிடிக்கணும் உருண்டையாக. கிளறி ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றணும், ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது. மிக்சி ஒரு சுற்று சுற்றணுன்னு இந்த எப்படி வந்துடும். அழகாக இப்போ பிடிச்சி வைக்கலாம் அப்படியே உருட்டியாக. லட்டு மாதிரி. சுவையான மலாய் லட்டு ரெடி. இது ரொம்ப டைம் எடுக்காது, வித்தியாசமான ஸ்வீட்டு வர 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.